20th சம் பார்க்க போகிறோம். இது எக்ஸசைஸ் நம்பர் 4.3ல ஃபஸ்ட்டு சம். ஆக்சுவலாக இதில் எல்லாமே எழுதியிருக்கேன். சைடில் இந்த சம்மெல்லாம் எங்கே இருக்குன்னு எழுதியிருக்கிறேன். இப்போ என் மேன் கோஸ் அப்படி எழுதிருக்காங்க. அதாவது 18 மீட்டர் கிழக்க போயிட்டு அப்புறம் வந்து வடக்க 24 மீட்டர் போகிறாரு. அப்படின்னா இவருக்கும் இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் உள்ள இடைவெளி எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். போட்டுக்கலாம். நமக்கு ஒரு இவ்வளோ தான் டயக்ராமு. இந்த இடம் வச்சுக்கலாம். வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து 18 மீட்டர் கிடக்க போகிறாரு. அப்புறம் வந்து இது வந்து நார்த் அப்படி வச்சுக்கலாம். அவர் 24 மீட்டர் வச்சுக்கிறாரு. இது ஈஸ்ட்டு. அப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணால் இப்போக்கும் உள்ள இடத்துக்குள்ள வித்தியாசம்னா இந்த பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அதனால இது ஏ, இதை சி, இதை பின்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து ஏசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டுங்கிறது நமக்கு பிதாகரஸ் தியரம் தெரியும். அதுபடி 18 ஸ்கொயரு ப்ளஸ் 24 ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா 18 வந்து 324 ப்ளஸ் வந்து 576. இது வந்து அப்போ எத்தனை கிடைக்கும்? 900 கிடைக்கும். ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் ஏசி ஈக்குவல் டு 30 மீட்டர். இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் இப்போ அவர் இருக்கிற கரண்ட் பொசிஷனுக்கு உள்ள இடைவெளி எவ்வளோன்னா 30 மீட்டர். இதுதான் இந்த சம்முக்கு உண்டான ஆன்சர்.